வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கொடிஷியால எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அது கடல் கன்னிகள் மற்றும் தங்க மீன்கள்லாம், அதோட ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக நம்ம ஃபிஷ்ஷுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ நீங்களே இந்த கோயம்புத்தூர் கொடிஷியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே லொக்கேஷன் முன்கூட நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் மக்களே. எப்படி பாருங்கள், ரியலிஸ்டிக்கான ஒரு மரம் ஃபீல் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் நேச்சராக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, வெளியே பார்த்தீங்கன்னா ஓவர் பொல்யூஷனாக இருக்கும், நாய்ஸாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களை நீங்கள் இயற்கைக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அந்த லெவலுக்கு வேறு லெவலான ஒரு எக்ஸிபிஷன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா சுண்டல் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ சுண்டல், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா சுண்டல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது தான். என்ன நைட் டைம் சாப்பிட்டா ஜீரணமாகாது. இங்கே பாருங்கள் மக்களே, கடல் கன்னி எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாமேன்னு சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. உள்ளே போயிட்டு ஜாலியாக நம்மளைய உற்சாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் மற்றும் தங்க மீன்கள்லாம் உள்ளே இருக்குது. இந்த நம்ம வந்துட்டாங்க பாருங்கள், கண்ணுக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம அக்கா வந்துட்டாங்க, அதுவும் கடல் கன்னி சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது மக்களே. அப்படியே பார்த்தீங்களா, கையிலே ஹார்ட்டின் போடுறாங்க. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன் தான் இந்த எக்ஸிபிஷனு. ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கடல் கன்னி பிடிக்குன்னா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர்த்துக்கு கடல் கன்னி பிடிக்குன்னு. ஜஸ்ட்டு ப்ளூ கலர் ஹார்ட்டின் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஸோ பாருங்கள், நீங்களே இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே போனாலே போதும், ஏகப்பட்ட கூட்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரோபோட் டாகெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமானது தான் இது. ஸோ நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. இதில் நிறைய நேச்சரான ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. என்னால் வீடியோ ஷூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கவர் பண்ண முடியல, ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் ஓவராக இருந்தது, சண்டே அதுவுமா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகவும் இருக்கும், நல்லா சுற்றி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் மக்களே, எல்லாத்துக்கும் பிடிச்ச கிராமத்தில் இருக்கிற ரங்கராட்டினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள், கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 மீன்கள் மேலேயே இருக்கும். அதாவது எண்ண முடியாத அளவுகள் மீன்கள் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கடல் கன்னி யாருக்கு பிடிக்கணும் லைக் பண்ணிடுங்க. ப்ளூ கலர் ஹார்ட்டின் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு கடல் கன்னி பிடிக்குன்னு. பாருங்கள் அக்கா, பாருங்கள் எப்படி நீந்தி நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு. பாருங்கள் கையிலேயே அப்படியே ஹார்ட்டின்லாம் விட்றாங்க, பிளேயிங் கிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே எனக்கே கொடுத்த மாதிரி இருந்தது மக்களே. பாருங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு. ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டி விலாக்ஸ் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். குட்டீஸ் கூட்டிகிட்டு போங்க, முக்கியமாக உங்களோட சில்ட்ரன்ஸ் இருந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக. ஏன்னா சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமாக படுவாங்க. இங்கே பாருங்கள் டாக் ரோபோட்டு எப்படி பார்த்தீங்களா, ஹாயெல்லாம் சொல்லுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.